ம். ஓகே சார். இப்போ போகுது. பை. ம். ஆமா. போகுது சார். ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஹலோ. வெல்கம் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்? அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜெனரேஷன் 2 அதை பற்றி பார்ப்போம். அதோட அதை எப்படி நம்ம பவர் பிஐ டூலோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் அ செக்யூர்ட் பிளாட்ஃபார்ம், கிளவுட் பிளாட்ஃபார்ம் தட் ப்ரொவைட்ஸ் ஸ்கேலபிள் காஸ்ட் எஃபெக்டிவ் ஸ்டோரேஜ் ஃபார் பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ஷன் பார்த்தா Gen 2 அந்த வேர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காகனா பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பர்பஸ்க்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ பிக் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் வந்து ஜெனரேஷன் 1 கேப்பபிலிட்டியில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் என்னென்னா ஃபைல் சிஸ்டம் செமான்டிக்ஸ், ஃபைல் லெவல் செக்யூரிட்டி, ஸ்கேல் இன்டு அஷ்யூர் பிளாப் ஸ்டோரேஜ், அதோட மட்டும் இல்லாமல் லோ காஸ்ட் டயர்ட் ஸ்டோரேஜ், ஹை அவைலபிலிட்டி, டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு இந்த ஜென்ரேஷன் 2 ஸ்டோரேஜ் சர்வீஸ் மூலமாக கிடைக்கும். இது மெயினாக எந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுதுன்னா அஷ்யூர் பிளாப் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டிரைவர் இதை யூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி. ஏடிஎல்எஸ் ஜென்ரேஷன் 2 வந்து இந்த இன்டர்ஃபேஸை தான் யூஸ் பண்ணுது. ஸோ அப்போ வந்து நம்ம பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு இந்த டைப் ஆஃப் சர்வீஸை யூஸ் பண்ணி மித்த அப்ளிகேஷன்ஸோட கனெக்ட் பண்ணலாம். நார்மல் இது வந்து நம்ம பிளாப் ஸ்டோரேஜ் சர்வீஸோடையும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஏபிஎஃப்எஸ் அதாவது அஷ்யூர் பிளாப் ஃபைல் சிஸ்டம் டிரைவர் அப்படி எதுக்காகனா இன்க்ளூடட் இந்த டேட்டா பிரிக்ஸ் ரன் டைம், அதோட மட்டும் இல்லாமல் இது ஸ்டாண்டர்ட் ஃபைல் சிஸ்டம் சிமெண்டிக்ஸை பிளாப் ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபைல் சிஸ்டம் சிமெண்டிக்ஸையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதோட மெயின் இதுன்னு பார்த்தோன்னா அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் வந்து பர்டிகுலராக இந்த ஜென்ரேஷன் 2 அப்படிங்கிறது ஒரு ஹைராக்கிக்கல் நேம் ஸ்பேஸ் டு த இட் கிவ்ஸ் த ஹைராக்கிக்கல் நேம்ஸ் டு த பிளாப் ஸ்டோரேஜ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா நம்மளோட ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸை வந்து ஹைராக்கிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணும். எப்படி நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் டிரைவில் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே போல் இங்கே வந்து நம்மளோட ஃபைல்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறப்ப வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ், ஃபஸ்ட்டு ஃபோல்டர்ஸ் அப்புறம் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் சப் ஃபோல்டர்ஸ், அது மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நம்ம ஹார்ட் டிஸ்க் டிரைவில் எப்படி பண்ணுவோமோ ஆக்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே இங்கேயும் ஆக்சஸ் பண்ணலாம். அது ஸோ இதுக்கு வந்து ஒரு காமன் கன்வென்ஷன் நேம் மட்டும் கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து ஒரு ஈஸிலி ஆக்சசபிளாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் இது எதுக்காக இந்த அஷ்யூர் டேட்டா லேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ ஃபெடரேட்டட் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் சர்வீஸ்க்காகவும் அப்புறம் டேட்டா இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னாலும் அதோட மட்டும் இல்லாமல் ஒரு ஹை செக்யூரிட்டி வேணும் நம்ம டேட்டா பேஸ்க்கு அப்படின்னாலும் ஒரு நம்ம டேட்டாவை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு அமங் த டேட்டா பேஸ் சர்வீசஸில் எந்த டிஸ்கவர் பண்ணுறதுக்காகவும் அதோட மட்டும் இல்லை விசுவலைசேஷன் டூல்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்காகவும் இந்த அஷ்யூர் டேட்டா லேக் சர்வீஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் மெயின் பர்பஸ் அப்படின்னே கூட சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாமல் இது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி கனெக்ஷன் பண்ணுறது பவர் பிஐ கூட அப்படிங்கிறத இனிமேல் பார்ப்போம். ஸோ
இப்போ வந்து முன்னாடிலாம் நம்ம ப்ரீவியஸ்லி இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரேட்டரி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஸோ அதுக்காக வந்து பவர் பிஐயோட இந்த பவர் பிஐலேருந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ இந்த ஜெனரேஷன் 2 டேட்டா இது மூலமாக நம்ம வந்து க்யூரேட்டட் டேட்டா இல்லாமல் நம்மளால் வந்து டைரெக்டாக அந்த பவர் பிஐ டேட்டா ஃப்ளோ கூட கனெக்ட் பண்ணுறதுனால நம்மளால் வந்து ஈஸிலி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் பவர் பிஐ டேட்டா ஃப்ளோவோட. அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதை டைரெக்டாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் பவர் பிஐ டேட்டா ஃப்ளோ கூட. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு when we have a PBI imported அதாவது இந்த இம்போர்ட்டட் மோடில் ஒரு ஜிபி அப்படி ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ரீமியர் மெம்பர் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது powerbi.comல பப்ளிஷ் பண்ண முடியாது. அதே வந்து இந்த டேட்டா ஃப்ளோ பிஏ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா we can save up to 10 GB டேட்டா. இதுதான் பெரிய அட்வான்டேஜ், நோட்டபுள் அட்வான்டேஜ். அப்புறம் ஒர்க் ஸ்பேஸ் மெம்பர்ஸ் ஆர் ஏபிள் டு ரீயூஸ் த சேம் டேட்டா ஃப்ளோ அஸ் சோர்ஸ் ஆஃப் தேர் பவர் பிஐ ஃபைல், அதுவும் பண்ண முடியும். அதோட நம்ம இந்த இதோட லிங்க் பண்ணுறப்ப டேட்டா ஃப்ளோ டேட்டா சோர்ஸ் அக்ராஸ் அவர் அஷூர் அப்ளிகேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ். என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா ஸோ நம்ம பவர் பிஐலேருந்து வர டேட்டா ஃப்ளோஸ் வந்து ஒரு சிடிஎம் ஃபோல்டர்ஸாக க்ரியேட் ஆகும். ஸோ இதன் மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு CDM folders அப்படின்னா it is a folder in a data lake that conforms to specific and well-defined and standard metadata structures and self-describing data. ஸோ கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் நம்மளோட டேட்டா, அதோட மெட்டாடேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தட் இந்த பவர் பிஐ டூல் கூட மட்டும் இல்லாமல் அதர் அஷ்யூர் அப்ளிகேஷன்ஸ் லைக் அஷ்யூர் டேட்டா ஃபேக்ட்ரி கூடவும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். டேட்டா பிரிக்ஸு, அஷ்யூர் மிஷின் லேர்னிங்கு, அஷ்யூர் டேட்டா எஸ்கியூஎல் டேட்டா வேர் ஹவுஸ் இது கூடவும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ தட் என்ன ஆகும்னா ஆர்கெஸ்ட்ரேட் அண்ட் மூவ்க்காகவும் இந்த டேட்டா ஃபேக்ட்ரியை யூஸ் பண்ணுவோம். ஒரு டேட்டா ப்ரிப்பரேஷன் அப்படின்றப்ப டேட்டா பிரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு மிஷின் லேர்னிங்கில் வந்து நம்ம டேட்டாவை ட்ரெயின் அண்ட் ப்ரெடிக்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அஷ்யூர் எஸ்கியூஎல் டேட்டா வேர் ஹவுஸில் மாடல் அண்ட் சர்வ் அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷனாக இருந்தாலும் நம்ம கொடுக்குற சிடிஎம் ஃபோல்டர்ஸ்லேருந்து வர்ற டேட்டாவை மித்த அப்ளிகேஷன்ஸ் கூட நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அதோட மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு சர்வீஸ் தான் டேட்டா லேக்ஸ் ஜென்ரேஷன் 2ங்கிறது ஒரு சர்வீஸ். பட் இதில் மல்டிபிள் கான்செப்ட்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா லேக் ஸ்டோரேஜ் சர்வீசஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பிளாப் ஸ்டோரேஜ் கனெக்ஷனும் நம்மளால் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே நம்மளை டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த டேட்டா லேக் ஸ்டோரேஜ் வந்து ஹடூப் கம்பேட்டிபிள் ஆக்சஸ் கொடுக்கும். அப்புறம் சூப்பர் செட் ஆஃப் POSIX பெர்மிஷன்ஸ், அதாவது நம்ம ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஹைரார்கிக்கல் லெவலில் ஃபோல்டர்ஸ், சப் ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸு அது மாதிரி எந்தெந்த இதுக்கு எந்தெந்த பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் அந்த பெர்மிஷன் மூலமாக நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு டிரைவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இவ்வளோ ஃபீச்சர்ஸோடு இருக்கிறப்ப வந்து கண்டிப்பாக இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். அப்புறம் இதில் வந்து நெக்ஸ்ட்டு என்ன நம்ம இது பண்ணலான்னா இதில் எப்படி ஒரு பவர் பிஐ கூட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு டெமோவாக பார்ப்போம். அதுக்காக நான் என்னோடய அஷ்யூர் அக்கௌண்ட்டில் ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து டேட்டா லேக் ஸ்டோரேஜ் எப்படி பண்ணுவோன்னா நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நார்மலாக ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். ஒன்லி நம்ம நார்மல் ப்ரொசீஜரில் அந்த டேட்டா லேக் ஹைரார்கிக்கல் இதை மிஸ் பண்ணிட்டு போவோம். ஸோ
அதை எனேபிள் பண்ணோன்னா நம்ம வந்து நம்ம நார்மல் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை வந்து டேட்டா லேக் எனேபிள்டு த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸில் எல்ஆர்எஸில். ஸோ இங்கே தான் நம்ம எப்படி நார்மல் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கும் ஏடிடிஎல்எஸ் எனேபிள்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கும் இங்கே தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இங்கே டேட்டா லேக் ஸ்டோரேஜ் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். பட் ஹியர் நம்ம வந்து எனேபிள் ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் க்ரியேட் கொடுத்துடலாம். மித்த இது எல்லாத்தையுமே நான் நெட்வொர்க்கிங் ஆகட்டும் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் நான் அதே டிஃபால்ட் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெமோவில் எனக்கு எல்லாமே டிஃபால்ட்டாக இருந்தாலே ஓகே தான். ஸோ அதனால் நான் அது எதையுமே சேஞ்ச் பண்ணலை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் க்ரியேட்டிங் வித் நார்மல் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ நம்ம இன்னும் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணலாம். அதாவது நம்ம நார்மலாக பிளாப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம இந்த டேட்டா ஸ்டோரேஜ் எனேபிள் ஆகாத நார்மல் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எப்படி இருக்கும், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியே பார்த்துடலாம். ஒரு பிளாப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னே ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ எல்ஆர்எஸ். ஸோ மித்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. அங்கே அட்வான்ஸ்லேயும் இப்போ எதையும் மாற்றலை. நான் அப்படியே ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ மெயினாக இந்த டேட்டா லேக் ஸ்டோரேஜ் வந்து ஸ்கேலபிலிட்டியும் முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் இந்த ஜென்ரேஷன் 2 டேட்டா லேக் ஸ்டோரேஜில். ஸோ இட் கேன் ஏபிள் டு சர்வ் ஸ்டோர் அண்ட் சர்வ் மெனி எக்ஸாபைட்ஸ் ஆஃப் டேட்டா. அதனால் வந்து அவைலபிள் வித் த்ரூபுட் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹை ஐஓபிஎஸும் நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ லேட்டன்சியும் வந்து மினிமம் லேட்டன்சியில் நம்மளால் வந்து இந்த ஏடிடிஎல்எஸில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே இதோட ஃபீச்சர்ஸாக சொல்லலாம். ஸோ ஆக்சஸ் டயர்ஸ் அப்படின்னாலும் அதுவும் ஹாட் கோல்ட் அந்த ஆக்சஸ் டயர்ஸும் இங்கே இதுக்கும் உண்டு. ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் இந்த இப்போது இது பார்ப்போம். இந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறதையும் பார்ப்போம். டைரக்டரி லெவல் ஆக்சஸ் எப்படி மாறுதுங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இதை வந்து நான் இன்னொரு விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஏடிடிஎஸ் எனேபிள் பண்ண ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இது. ஸோ இந்த கண்டெய்னரோட ஐக்கானே டிஃபர் ஆகிருக்கும். நார்மல் கண்டெய்னர் ஐக்கானுக்கும் இதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்ம பிளாப் ஸ்டோரேஜில் நம்ம ஸ்கொயர் நார்மல் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ளே அந்த லோகோ தான் இருக்கும். அது ஒரு டிஃப்ரென்ஸு. அதோடு மட்டும் இல்லாமல்
ஸோ இங்கே ஒரு கண்டெய்னர் நான் க்ரியேட் பண்ணுறேன். டேட்டா லேக் கண்டெய்னர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஒரு பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துட்றேன் இதுக்கு. அதே போல் இங்கேயும் ஒரு கண்டெய்னர், இந்த ஐகான் டிஃப்ரென்ஸ் நான் சொன்ன மாதிரி அங்கே ஒரு சிலிண்டரிக்கல் ஐகான் இருக்கும். இங்கே நார்மல் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ள அந்த ஐகானே இந்த கண்டெய்னருக்கு இருக்கும். பிளாப் கண்டெய்னர் அப்படின்னு கொடுத்துட்றேன். பப்ளிக் ஆக்சஸ். ஸோ இந்த கண்டெய்னரில் போய் பார்த்தோம் அப்படின்னா, பிளாப் கண்டெய்னரில் போய் பார்த்தோன்னா நம்மளால் நார்மல் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி தான் இங்கே இருக்கும். அதே இந்த கண்டெய்னரில் போய் பார்த்தோம், டேட்டா லேக் கண்டெய்னரில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைரக்டரியே அப்லோட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஹைரார்கிக்கல் நேம் ஸ்பேஸ் அந்த ஃபெசிலிட்டி மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு. ஸோ இதில் வந்து இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம நார்மல் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் மூலம் கனெக்ட் பண்ணுற மாதிரியே இந்த இதுலேயும் பண்ணலாம். ஸோ நான் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரரில் நான் இந்த அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட். நம்ம கொடுக்குற ஆக்சஸ் கீ மூலமாகவே இதையும் கனெக்ட் பண்ணுறேன். ஆக்சஸ் கீ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிறேன். ஸோ கனெக்ட். ஸோ இதில் ஓப்பன் பண்ணால் நம்மளோட கண்டெய்னர் இருக்கும். ஸோ இதில் ஃபைல்ஸ் எதுவும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை இங்கே அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு சில ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுறேன். அதே போல் சில ஃபோல்டர்ஸையும் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் சில மல்டிபிள் ஃபைல்ஸையும் பிக்சர்ஸ் மட்டும் இல்லாமல் சில டாக்குமெண்ட் ஃபைல்ஸையும் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம டேட்டா வந்து இப்போ ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு, அதாவது டிஃப்ரெண்ட் ஃபைல் கேட்டகரியில் இருந்ததுனாலும் அதை நம்ம வியூ பண்ண முடியும், அதை காமிக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிங்கிள் ஃபைலோட ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து வந்து பாய்ஸ் பர்மிஷன் சொல்கிறது. ஸோ நம்ம டெலிகேட்டடாக நம்ம ஃபைலுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஸோ இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து 2 விதமாக இருக்குது. சூப்பர் யூசர் ஒன்று இருக்குது, சூப்பர் யூசர் ஓனிங் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அதாவது யூசர் குரூப்பில் போனோன்னா நம்ம யார் யார் எல்லா யூசரையும் குரூப் பண்ணி நம்ம அவங்களுக்கு பெர்மிஷன் லெவலில் ஆக்சஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதர் அக்கௌண்ட்டும் நம்மளால் இது பண்ண முடியும்.
நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆக்சஸ் பெர்மிஷன்ஸும் கொடுக்கலாம். ஸோ எந்தெந்த யார் யாருக்கு என்னென்ன ஆக்சஸ் பெர்மிஷன் வேணுங்கிறதையும் எந்தெந்த ஃபைலுக்கு வேணுங்கிறதையும் நம்மளால் இங்கே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நான் வந்து எல்லாத்தையுமே சூப்பர் யூஸராக கன்சிடர் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்குறேன். எல்லா பெர்மிஷனும் கொடுத்துட்றேன். ரீட் ரைட் எக்ஸிக்யூட் 3 பெர்மிஷனையுமே கொடுத்துட்றேன். ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. எல்லா பெர்மிஷன்ஸுமே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை எப்படி வந்து பவர் பிஐயோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இதுக்காக பவர் பிஐ டெஸ்க்டாப் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். மைக்ரோசாஃப்ட் பவர் சைட்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது கூட எப்படி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கெட் டேட்டா அப்படின்னு போயிட்டு இங்கே கீழே மோர் சர்வீசஸில் போயிட்டு ஸோ இதில் வந்து அஷ்யூர் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேஷன் 2 நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் 2 மூலமாக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்காக ஸோ இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஆர்எல் தேவைப்படும். அது எங்கேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அஷ்யூர் ஸ்டோரேஜ் சர்வீசஸில் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் வந்து செட்டிங்ஸில் என் பாயிண்ட்ஸ் இந்த மெனுவில் எல்லா பிளாபுமே இருக்கும், ஃபைல் எல்லாமே இருக்கும். அதில் நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்தோன்னா இதில் ஃபைல் சிஸ்டம் அண்டு சிடிஆர் ரெண்டும் இருக்கும். சிடிஆர் ஃபோல்டர் வியூ ரெண்டும் இருக்கும். ஃபைல் சிஸ்டம் வியூ நம்ம இப்போ இது பீட்டா வெர்ஷனில் இருக்கிறதுனால நம்ம ஃபைல் சிஸ்டம் வியூலே எடுத்துக்கலாம். ஸோ ஆர்கனைசேஷனல் அக்கௌண்ட் அண்ட் அக்கௌண்ட் கீ மூலமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆர்கனைசேஷனல் அக்கௌண்ட்னால் நம்ம ஏடி கனெக்ட் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த டெமோவில் நான் அக்கௌண்ட் கீ மூலமாகவே கனெக்ட் பண்ணுறத பார்ப்போம், காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஸோ அதே போல் தான் ஆக்சஸ் கீயில் போயிட்டு கீஸை அந்த இந்த கீ எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே கனெக்ட் கொடுக்கணும், பேஸ்ட் பண்ணி கனெக்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தோன்னா எல்லா ஃபைல் நம்ம இது வந்து பவர் பை டூலோட கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி நம்ம டேட்டாவை மேனுப்புலேட் பண்ணுறது அதெல்லாம் இப்போ ஒரு பிக் டேட்டா அனாலிசிஸோ இல்லை டேட்டா சயின்டிஸ்டோ அவங்க ஒரு
பவர்ஃபுல் விசுவலைசேஷன் டூலை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு queries எல்லாம் நம்ம இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு query எடிட்டரு. ஸோ இதில் வந்து நம்ம டேட்டா எப்போ க்ரியேட் ஆனது அது எல்லாமே இருக்கும். ஸோ டேட்டா மாடிஃபைடு, டேட்டா ஆக்சஸ்டு, என்ன மாதிரியான ஃபைலு, ஸோ நான் கொடுத்த ஃபோல்டரில் இருந்த ஃபைலுமே என்னென்ன ஃபைல்ஸுமே அதுவுமே வந்துச்சு. ஸோ எல்லா விதமான ஃபைலும் டாக்குமெண்ட் ஆகட்டும், பிடிஎஃப் ஆகட்டும், எக்ஸல் ஃபைலாக இருக்கட்டும், ஹெச்டிஎம்எல்லாக இருக்கட்டும், நான் இன்க்ளூடிங் வாட் ஐ ஹாவ் கிவன் இன் மை ஃபோல்டர் தட் ஆல் கெட் லிஸ்டட் ஹியர். ஸோ இதில் query மூலமாக நம்ம அனலிட்டிக் டூலுக்கு நம்ம டேட்டா சயின்டிஸ்டோ இல்லை பிக் டேட்டா அனலிஸ்டோ அவங்க வந்து இந்த டூல் மூலமாக அவங்க query மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜெனரேஷன் 2 ஏடிஎல்எஸ் ஜெனரேஷன் 2 மூலமாக கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. இதே மாதிரி நம்ம பிளாப் ஸ்டோரேஜ்க்கும் நம்ம ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ கெட் டேட்டா அப்படின்னு போயிட்டு அதே மாதிரியே தான் அஷ்யூர் பிளாப் ஸ்டோரேஜ் கனெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இது ஒரு அக்கௌண்ட் நேமோ இல்லை யூஆர்எல்லோ தர சொல்லி கேட்கும். ஸோ நம்ம வந்து பிளாப் சர்வீஸோட யூஆர்எல்லும் கனெக்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோட நேமே கொடுக்கலாம். ஸோ என்னோட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் இப்போ வந்து SACTT அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேமே கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஆக்சஸ் கீயும் கொடுக்கணும். ஸோ அதுக்காக திருப்பி அக்கௌண்ட்டில் போயிட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு என்னோட கீயை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துட்றேன். கனெக்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த அக்கௌண்ட்டில் இப்போ நம்ம பிளாப் ஸ்டோரேஜில் எப்படி டைரக்டரிஸ் இருக்கும் அப்படிங்கிறது இப்படி டிஸ்பிளே ஆகும். ஸோ ரெண்டுக்கும் இதுதான் எப்படி கனெக்ஷன் மெத்தடு. டேட்டாலாம் இதே மாதிரியே அதில் பார்த்த மாதிரியே நம்ம எங்கேயும் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ரெண்டு விதமாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாப் சர்வீஸ்க்குள்ள ஃபங்க்ஷனை இந்த கனெக்ஷன் மூலமாக நம்ம வந்து பண்ண முடியும். அதே ஒரு அனாலிட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா ஜென்ரேஷன் 2 கனெக்ஷன் மூலமாக நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் அஷ்யூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜெனரேஷன் 2 கனெக்ஷன் மெத்தடு. அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குங்கிறதுனால பற்றின சின்ன டெமோ. ஸோ இந்த டேட்டா லேக்ஸ் இது மூலமாக நம்ம வந்து நமக்கு நம்மளோட டேட்டாவை இன்ஜெஸ்ட் பண்ணுறதுக்கும் பெர்ஃபார்ம் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஜெனரேஷன் 2 வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான சர்வீஸாக இருக்கும். ஸோ இந்த டெமோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.